எத்தனையோ ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம், எத்தனையோ மணி நேரம் மணிக்கணக்கில் நான் மேடையிலே பேசியிருக்கேன். எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன், கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க ஒரு சில பேர். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, செலவு பண்ணி வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அது வார்த்தைகள் வந்து அவங்க பேசுகிறதுல வந்து எதுவும் அது விபரீதமாகிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றனால நான் மௌனமாக அந்த இடத்த விட்டு கலைஞ்சி பின்னாடி நம்ம பத்திரிகை நண்பர்கள்கிட்ட இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, நாளைக்கு படம் ரிலீஸு, அந்த விளக்கத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா, நான் வந்து ஒரு 27 வருஷமாக இருக்கிறேன், ஒரு 19 படம் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் கேரியரில் இந்த மாதிரி திருட்டு, இந்த காப்பி அடிச்சிட்டாரு, அந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் கதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. 20 படம் பண்ண நான் எத்தனையோ படத்துக்கு கதையை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன். என்னோடய படம் ரீமேக் வந்து சார்லி சாப்ளின் ஒரு படம் வந்து எல்லா மொழியிலையும் ரீமேக் ஆகிருக்கு. அவ்வளோ சாதனை பண்ண நான் ஒருத்தரோட பாட்டை வந்து திருடுற அளவுக்கு நான் ஒரு கேவலமானவன் சத்தியமாக கிடையாது. அது எனக்கு அவசியமே கிடையாது. பேசிக்காக நான் வந்து முட்டாள் கிடையாது. நான் நல்ல டயலாக் ரைட்டர், எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன். இதில் உள்ள பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வசனம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஒரு லொல்லாகவும் ஒரு கிண்டலாகவும் நக்கலாகவும் இருக்கிறதுனால அந்த பாட்டை நானும் மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே தீட்டி அதை உருவாக்கணும். ரெண்டாவது, அவர் வந்து தம்பி வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி தான். அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கார். அவர் நான் இதுவெல்லாம் சொல்லுவேன், ஆர்வக்கோளாறு ஏதோ வந்து பண்ணுறாரு. அவர் வந்து ப்ரொடியூசர் சொன்னார், இந்த மாதிரி வந்து அவருக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் சரி ஓகே, அவர் எழுதின கவிதை புக்கெல்லாம் காமிச்சார். நானும் அதை ஆனஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போ ஆனந்த விகடன் வந்து அப்போ வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறோம். அந்த நியூஸில் வந்து அப்போ அந்த படத்துக்கு டைட்டிலே வந்து செஸ், படம் பேர் அப்போ செஸ். அப்போ மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ். அப்போ வந்து இவர் எல்லா பாட்டும் எழுதுறாரு, இதில் பர்டிகுலராக ஒரு பாட்டு எழுதுறாரு. நம்ம பூஸ்ட் பண்ணி அன்னைக்கு தேதியில் ஒரு நியூஸ் சொல்கிறோம். இப்போ எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும், அதில் இப்போ சாம் சிஎஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ சாம் சிஎஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர்னு வர முடியுமா? எத்தனையோ படங்கள், எத்தனையோ அது வந்து மாற்றங்கள் வரும். நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு, விவேகா பாட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை. அவங்க நல்ல கவிஞர்கள். ஆனால் இந்த படத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு சினேகன்கிட்ட கேளுங்க, நீங்கள் விவேகாட்ட கேளுங்க, செட் ஆகாமல் எனக்கு என் கதைக்கு என்னோட பாட்டோட மூடுக்கு அஸ் அ டைரக்டராக எனக்கு எது விரும்புகிறோமோ அதான் வைக்க முடியும். ஸோ அவர் எழுதுன செட் ஆகலை. நான் அவரை தப்பு சொல்ல, அவருக்கு திறமை இல்லைன்னோ நான் அவரை எந்த விதத்தில் நான் குறைச்ச மதிப்பில்லை. எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகலை. எனக்கு செட் ஆகுற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். நானும் மியூசிக் டைரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் மியூசிக் டைரக்டர் கேளுங்க, ஒவ்வொரு வரியும் இதில் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் என் கூட இருந்தார். எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு கதை பண்ணுறோம், அதில் 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க. இப்போ நம்ம பெருத்துளசி பழனிவண்ணன் இருக்கார். இப்போ இந்த கதை, இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்றோம். ஒரு கதையை நான் உருவாக்குறேன். எப்போயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு 10 பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம். ஒரு கதையை நான் உருவாக்குறேன். அப்போ பெருத்துளசி பழனிவண்ணன் கூப்பிட்றேன். அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறார், 2 சீன் சொல்கிறார். ஓகே, அந்த சீன் படத்தில் கூட வரலாம். ஆனால் அதுக்காக இது என் கதை நான் ஒரு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம நண்பா என்ன மறந்துட்டேன் நான் எழுதின ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, நம்ம மதுரை செல்வம்லாம் என் கூட அந்த கம்போசிங்கில் இருந்தார். அவர் ஒரு வரி சொல்கிறாரு, அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் டைரக்டர் அஸ்வினே இதில் 4-5 வரி சொல்லியிருக்காரு. புட்டு புட்டு விற்கிறார், சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு.